மா மா என்னமா ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுல திருமாரா, சாரதாமா எனக்கு ஆசாசியா நகை வளையல் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா வளையல பாத்துட்டு ஆதிரா அவங்க அம்மாவோட வளையல்னு சொல்லி என் கையில இருந்து கழட்டிட்டா. இப்ப என் கையில வளையல் இல்லன்னு தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஊர் உலகத்துல அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு பெரிய மனுஷன் மாதிரி எந்த பயமும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா எல்லாருக்கும் நல்லது நினைச்சிட்டு அதை யாராவது தப்பா எடுத்துக்குவாங்களோ நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மாறுங்கம்மா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி மத்தவங்களுக்கு பயந்துட்டு இருக்காதீங்கம்மா. சுபத்ரா யாருக்கு பயந்துட்டு இருக்கா? எதுக்கு பயந்துட்டு இருக்கா? ஐயோ, ஆதிரா என்கிட்ட இருந்து வளையல் புடிங்கிட்டான்னு சொன்னத அகலியா கேட்டிருப்பாளோ? நீ ஸ்கூல் டீச்சர் மாதிரி எப்ப பார்த்தாலும் அம்மாவை கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்துமா. நான் உனக்கு ஸ்கூல் டீச்சரா? சுபத்ரா உனக்கு அம்மாவா? நான் உன்னை பெத்த அம்மா, அத நீ மறந்துடாத. நீ என்ன பெத்த அம்மா தான், ஆனா அவங்க என்ன வளர்த்த அம்மா. உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. அவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, நீ தான் சாப்பாடு போடணும். வா. சுபத்ரமா இன்னைக்கு எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல பூஜை நடந்துச்சுல, நானே என் கையால எல்லாருக்கும் பரிமாறேன். வா. நில்லுடா. சாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கு? அத்தை, எனக்கு அந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எடுத்து கொடு. இது நல்லா இருக்குல்ல? இது சுபத்ராவோட வளையல் மாதிரி இருக்கே. ஆறுமுகம், சொல்லுங்கம்மா. இந்த வளையல் நீங்க செஞ்சதுதானா? நாங்க செஞ்ச நகைதாம்மா, பாரம்பரியமான நகை, பழைய டிசைன்மா. இந்த வேலைப்பாடு இருக்கிற நகைங்க இப்ப கிடைக்காதுமா. அதான் அதை உருக்கிறதுக்கு மனசு இல்லாம புதுசா மெருகு போட்டு கொண்டு வந்திருக்கம்மா. சுபத்ராவை கூப்பிடுங்க. அண்ணா, ஒரு 10 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ் வாங்க. சரிங்க. சுபத்ரா, ஏ சுபத்ரா, அம்மா கூப்பிடுறாங்க, வா. ஏன் கையில இருக்கிற வளையல மூடி இருக்க? நீ கையில போட்டு இருக்கிற வளையல எல்லாரும் பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். மா, இப்ப சுபத்ரா அம்மா போட்டிருக்க வளையல பாக்குறது அவ்வளவு அவசியமா? நான் கேக்கலப்பா, அம்மா கேட்டாங்க. இப்ப நீ அந்த கையில போட்டிருக்கிற சேலையை எடு. கையில வளையல இருக்கான்னு பாப்போம். தள்ளுங்க.
மா எதுக்குமா இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணலனா உண்மை எப்படி வெளியே தெரிஞ்சிருக்கும்? உன் கையில இருந்த வளையல் என்னாச்சு சுபத்ரா? சொல்லு. வளையல விக்கிற அளவுக்கு உனக்கு அகிலா, ராமலிங்கத்தை கூப்பிடு. கூப்பிடு. ராமலிங்கம், இந்த பொண்ணுதான் உங்ககிட்ட நகையை வித்தாளா? ஆமாமா. எதுக்கு நீ சுபத்ராவோட வளையல வித்த? பணம் நான் தாம்மா விற்க சொன்னேன். விக்க சொல்லி உன் கையில இருந்த வளையல கழட்டி குடுத்தியா? ஆமாமா. இல்ல பாட்டி, அம்மா போய் சொல்றாங்க. இந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காக அம்மா தான் இப்படி பண்றாங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? போதுமா? அந்த பொண்ணுதான் உங்ககிட்ட இருந்து வளையல திருடுனா, அவதான் வித்தா. எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன திரும்பாரா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே பேசுற. நிறுத்து. ஏன் வளையல விக்க சொன்னா அத முதல்ல சொல்லு. பணம் அவசரமா தேவை இருந்துச்சுமா. என்னது? என்னால இத காது கொடுத்து கேட்க முடியல. இந்த வீட்ல வாரிசு வாரிசா போட்டுக்கிட்டு வர்ற நகைய பிரியத்துல உனக்கு போட்டு விட்டா நீ இப்படிதான் செய்வியா? கழுத்துல போட்டிருக்கிற நகைய கழுத்து. முதல்ல கழட்டி கொடு. நான் தான். கொடுங்க. எது கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? என் அம்மாவோட அஸ்தி கலசத்தை நீங்க எதுக்காக எடுத்தீங்க? நீ செஞ்ச வேலையால எங்க அம்மா அவமானப்பட்டு இன்னைக்கு பாட்டி கிட்ட தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க அந்த அஸ்தியை கொடுங்க. ஏய், என்ன தெரியாதுன்னு சொல்ற? தங்க வளையல திருடினது நீ, அது யாருக்கும் தெரியாம வித்ததோ நீதான். அதான் நானே ஒத்துக்கிட்டேனே. நீ ஒத்துக்கிட்ட. ஆனா பாட்டி அம்மாவை தானே திட்டாங்க, தண்டனை அம்மாவுக்கு தானே கொடுத்திருக்காங்க. ஹலோ மிஸ்டர், ப்ளீஸ். நான் உங்களை திட்டு வாங்க வைக்கிறதுக்காக நான் ஒன்னும் அந்த வேலையை செய்யல. நான் தான் அந்த வலையில எடுத்தேன்னு நானே ஒத்துக்கிட்டேனே. அவங்க தான் என்ன காப்பாத்துறதுக்காக அங்க போய் சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? உனக்காக தான் அம்மா எல்லாரும் முன்னாடி போய் சொன்னாங்க. ஒழுங்கா இப்பவே என் கூட வந்து எல்லாருக்கும் உண்மையை அழுத்தமா சொல்லு. நான் என்ன சொல்லணும்? சுபத்ரா அம்மாவுக்கு தெரியாம நான் தான் வளையல் எடுத்தேன்னு சொல்லி, யாருக்கும் தெரியாம வித்தேன்னு நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுபத்ரா அம்மா கிட்ட சாரி சொல்லு. நான் இதுக்கு சாரி சொல்லணும்? என்னால யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. பரவாயில்ல விடு. நீங்க முதல்ல அஸ்தியை கொடுங்க. நான் எதுக்கு அஸ்தியை கொடுக்கணும்? என்னாலையும் கொடுக்க முடியாது. நீ வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் இத வாங்கிக்கோ, சரியா? ஏய், ஹலோ ஹலோ மிஸ்டர் போலீஸ்கார், அதை கொடுங்க. இந்த ஆளு போலீஸ்காரன் நினைச்சா ஏன் விஷயத்துல மட்டும் பெரிய ரவுடி மாதிரி தான் பிஹேவ் பண்றான். எங்க அம்மாவை கொண்டு சுபத்ராவை யாரும் எதுவும் சொல்லல. ரெண்டு வளையல் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு எல்லாரும் இப்படி பேசுறாங்க. எதுக்கு அனுப்புனீங்க? ஏன் நான் வாங்கி தர மாட்டேனா?
நீங்க பணம் அனுப்பியிருக்கிற விஷயம் வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? சாரி சுபத்ரா, நான் எதையுமே யோசிக்கல. நான் பணம் அனுப்பணும்னு தோணுன உடனே நான் பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். சுபத்ரா, ஆதிரா கிட்ட ஒரு நிமிஷம் போன கூட. எனக்கு அவளோட குரலை கேட்கணும் போல இருக்கு. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். லைன்ல இருங்க, அவ எங்க இருக்காளோ பாத்து கொடுக்கறேன். ஆதிரா, உங்க அப்பா லைன்ல இருக்காரு. ஹலோ ஹலோ அப்பா. ஆதிரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. எவ்வளவு நேரமா பேசுவ? டைம் ஆயிடுச்சு, போன வைப்பா. சார் சார் ப்ளீஸ் சார், ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னா கேளுப்பா, வைப்பா. அப்புறம் ஏன் வேலை போயிடும்பா, வைப்பா. அப்பா உங்களுக்கு கேக்குதாப்பா? லைன்ல தான் இருக்காங்க, பேசு பேசு. ஹலோ ஆதிரா, நான் அப்புறம் பேசுறேம்மா. ஏன்பா சொல்லிக்கிட்டே இருக்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போன வைப்பா. அவ அனுப்புன பணம் சரியா இருக்கான்னு எண்ணி வாங்கிட்டு போலான்னு வந்தியா? உன்னை என் உயிருக்கு மேல வச்சு பாத்துக்கிற. நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புன. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற சுபத்ரா? எங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கிற விஷயத்த நாங்க எப்பவோ மறந்துட்டோம். ஆனா உனக்கு மட்டும் அவ அப்பப்ப சரியா ஞாபகத்துக்கு வரான்ல. நீ உன் கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சு பூட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கன்னு நான் உனக்காக இத்தனை நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் அவன் கூட உறவை தொடர்ந்துகிட்டே தான் இருக்க. அப்படிங்கிற விஷயமே இப்பதான் எங்களுக்கு புரியுது. சுபத்ரா, நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம்? எதுக்கு அவங்கிட்ட காசு கேட்ட? அம்மா, அது வந்து இது என்னமா புது சங்கதி? முருகன் கோயிலுக்கு போற, அம்மன் கோயிலுக்கு போறேன்னு வாரத்துல 4 நாளைக்கு கோயிலுக்கு போற விஷயம் இதுதானா? இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் தீருவாங்க. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வலையில விட்டாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா பார்க்க கூடாதவங்க எல்லாம் பாத்துட்டு வந்திருக்காங்களே. இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சுபத்ரா. உன் மேல எனக்கு கோவமா வருது. இங்க இருந்து போ. மதியழகன் ஒரு துரோகி. அவன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு நான் இத்தனை வருஷமா உறுதியா இருக்கேன். பாட்டி வாங்க, இங்க வீட்டுக்குள்ள வந்து முதல்ல உட்காருங்க. வாங்க. என்ன முதல்ல வீடு திருமாரா? என்ன தனியா இருக்க விடு. பாட்டி, நீங்க முதல்ல வந்து டேப்லெட் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க பாட்டி. எனக்கு ஒரு டேப்லெட்டும் வேண்டாம். பிபி அதிகமாகும் போது கண்டிப்பா டேப்லெட் போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல பாட்டி. ஏன் நான் மாத்திரை போடலனா
நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? அந்த மதியழகன்ற துரோகி என்னைக்கோ என் இதயத்தை உடைச்சிட்டு போயிட்டான். பாட்டி, நீ முதல்ல கொஞ்சம் நிதானமா இருங்க. சொன்னா கேளுங்க. நீங்க இப்படி டென்ஷன் ஆக்கி மயங்கி கீழே விழுந்துற போறீங்க பாட்டி. என்ன ஆயிட போகுது? செத்துற மாட்டேன்ல பாட்டி. அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம இத்தனை வருஷமா இந்த வீட்லயே முடங்கி கிடக்கிறதுக்கு காரணம் அவன்தான். இந்த வீட்டோட மானம் போய் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டான். இந்த சுபத்ரா அப்பாவையா இருக்க போய் அப்பா அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு போயிட்டான். இப்ப இவளை பயன்படுத்திக்கிறதுக்காக அவன் திரும்ப வரா. அவன் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகி திருமாரா. அவன் மனுஷனே கிடையாது. வீட்ல இவ்ளோ வேலையாட்கள் இருந்தும் ஏன் எல்லாரும் உன்னை இவ்ளோ வேலை செய்ய வைக்கிறாங்க? 2 நாளைக்கு எல்லா வேலையும் சுபத்ராவே செய்யணுங்கிறது அம்மா அவளுக்கு கொடுத்த தண்டனை. ஆனா இது என்னமோ ராஜா காலத்து தண்டனை மாதிரி இருக்கு. உங்க அம்மாவை கொஞ்சம் அப்டேட் ஆக சொல்லுங்க ப்ளீஸ். அதான் தப்பு ஏமாலன்னு சொல்லி நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல. இந்த தண்டனையும் எனக்கு தான். நீ விடு, நான் அடிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. ஆதிரா திடீர்னு அம்மா கிட்ட வந்து தப்பு அவ மேலன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப என்னடானா அகல்யா கிட்ட எனக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறா. ஆதிரா இந்த கோவத்தையும் வேகத்தையும் விட்டுட்டு அமைதியா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அம்மா அப்பா கிட்ட உண்மையை சீக்கிரமே சொல்லிடலாம். ஆதிரா, இத கட்டிக்கோ, தும்மல் வராது. நான் எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ உனக்காக நான் மிளகா அடிக்கிறேன்னு சொன்னதும் கர்ச்சீஃப் கட்டிக்கோ, ஃபேன் வச்சுக்கோன்னு ஓவரா தான் கவனிக்கிற. நான் உன்னை எப்ப பார்த்தாலும் திட்டுறேன்னு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் சரிதானே நீ நினைக்கிறல்ல? நீ கண்டிப்பா நினைப்ப. நினைச்சு மனசுக்குள்ளே சிரிக்கிற, எனக்கு தெரியும். சரி தள்ளு, நான் வேலையை பாக்குறேன். கொடுக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன், நீ போ. நான் அந்த வளையல எடுத்து வித்தது என் அம்மாவுக்கு சாமி கும்பிட மட்டும்தான். நான் என் அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த மிளகாலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த போட்டோல இங்க யாரு கண்ணிலையாவது பட்டுச்சுன்னா அவ்வளவுதான்.
சுபத்ரா மேடம் திருட்டுத்தனமா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு ஏதோ பெட்டியை தூக்கிட்டு போறாங்களே, அப்படி என்ன இருக்கும் அந்த பெட்டியில? சம்திங் இஸ் ராங் ஆதிரா. நிச்சயம் அதுல சுபத்ரா பத்தின ரகசியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் இப்படி பயந்து ஒளிஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு இத்தனை வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆதிரா மூலமாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவும் திரும்ப திரும்ப பழைய ஞாபகங்கள் வந்து அழ வச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரி நல்லவன் இல்லைன்னு நம்பி எங்க வீட்டு ராஜாவை வச்சு பார்த்தா எங்க அம்மாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன். அவங்க வாயாலேயே இந்த மனுஷனே இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கேன். போங்க வெளியே. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து 5 வருஷம் என்ன கடவுளா நினைச்சு பூஜை பண்ணாத குறையா வாழ்ந்துட்டு இருந்த என் மனைவி சுபத்ராவுக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். அவளுக்கு வாழ்க்கை முழுக்க ஆறாத காயத்தை கொடுத்திருக்க. அந்த வலிய மறக்கதான் வீட்டுல எல்லாருக்கும் சேவை செஞ்சு ஒரு வேலையாள் மாதிரி அங்க கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் எவ்வளவு தண்டனை அனுபவிச்சாலும் இது தீரவே தீர போறதில்ல. தப்புன்னு தெரிஞ்ச செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. காலம் கடந்து அதை இப்ப நான் உணர்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? என் மொத்த குடும்பத்தையும் என் ஒத்த ஆசையால நாசமாக்குன அந்த ராத்திரிய என்னால மறக்கவே முடியாது. நீங்க வரலனா நான் வயிற்றுல செத்தே போயிருப்பேன். மோசமா பேசுறாங்க இல்லையா? இப்பவும் சொல்றேன், எனக்கு என் அண்ணனை பத்தியும் தெரியும், அதே மாதிரி அந்த வெண்ணிலா பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சொல்றத நீ நம்ப வேண்டாம். நீ போய் கதவை தாப்பால் போட்டு படுத்து தூங்கு.
என்ன இது? அவரை பத்தி நாமளே தப்பா நினைக்கிறோம். தப்பு தப்பு. சாரி. சுபத்ராக்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எதுக்கு? காதல்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையேன்னு நான் ஃபீல் பண்றேன். யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். அம்மா, நான் கர்ப்பமான விதம் வேணும்னா தப்பான முறையா இருக்கல. அது ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையாமா? குழந்தை உண்டாகியும் அது வாயால என்ன அம்மானு கூப்பிட முடியாத துரதிருஷ்டசாலியா நான் இருக்கிறத விட நான் செத்து போறேம்மா. நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுமா.